ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அமைதியாக வலிமையானான். கதையோட தலைப்பு. சுரேஷ் அதிகமாக பேச மாட்டான், தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளவும் மாட்டான். அதனால் பலருக்கு அவன் பலவீனமானவன் போல தோன்றியிருக்கான். ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தாலும் அவன் கடைசி வரிசையில் தான் இருப்பான். மற்றவர்கள் பேசும்போது அவன் கேட்டுக்கொண்டே தான் இருப்பான். ஒரு நாள் மேனேஜர் கேட்குறாரு, யாராவது சொல்யூஷன் இருக்கா? அனைவரும் பேசினார்கள். சுரேஷ் மட்டும் அமைதியாக இருந்தான். அதனால் அவனை யாருமே கவனிக்கலை. ஆனால் அந்த நாள் இரவு அவன் வீட்டில் உட்காந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறான். அது ஒரு சின்ன ஐடியா இல்லை, அவன் மாதக்கணக்கில் அதுக்காக உழைக்கிறான். யாரிடமும் அவன் சொல்லிக்கவே இல்லை, யாரிடமும் அதை காட்டவும் இல்லை. ஒரு நாள் அதே ப்ராப்ளம் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸை கொண்டு வந்துருச்சு. மேனேஜர் மீண்டும் எம்ப்ளாயிங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, யாருக்கும் சொல்யூஷன் இல்லையான்னு. அப்போது சுரேஷ் மெதுவாக சொல்கிறான், ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். அவன் எக்ஸ்பிளைன் செஞ்ச விதம் அனைவரையும் அமைதியாக்கிருச்சு. மேனேஜர் கேட்குறாரு, இதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு அப்படின்னு. சுரேஷ் சொல்கிறான், நாளைக்கு இல்லை சார், மாதங்கள். அந்த நாள்லேருந்து அவனோட பேர் மாறிடுச்சு. அமைதியானவன் இல்லை, நம்பகமானவன். ப்ரமோஷன் வந்துருச்சு, மரியாதையும் வந்துருச்சு. ஆனால் அவன் மாறவே இல்லை. ஒரு ஜூனியர் கேட்குறான், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் அதை முன்னாடியே பேசலை அப்படின்னு. அதுக்கு சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், எல்லா சத்தமும் வலிமை கிடையாது, சில அமைதிகள் நேரம் வந்தால் தான் பேசும். அவன் அந்த நாள்லேருந்து புரிஞ்சுக்கிட்டான், உன்னோட மதிப்பு நீ எவ்வளவு பேசுகிற அப்படின்றது கிடையாது, நீ எவ்வளவு தயாராக இருக்கன்னு தான். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைதியாக இரு, தயாராக இரு, நேரம் வந்தால் உன் உழைப்பு பேசும். அதாவது நம்ம எந்த உழைப்பு எந்த நாலேஜுமே இல்லாமல் தொணத்தொணன்னு பேசிக்கிறத விட, நம்ம எல்லா நாலேஜோட அமைதியாக இருந்து அதை தக்க சமயத்தில் எந்த நேரத்தில் அந்த உதவி தேவையோ, மற்றவங்களுக்கு தேவையோ, இல்லை எந்த ஹெல்ப் மற்றவங்களுக்கு தேவையோ நம்ம அப்போ பண்ணிட்டு போயிடணும். எல்லா நேரமும் எல்லார்கிட்டேயும் வேஸ்ட்டாக பேசுகிறத விட நம்ம அமைதியாகவே இருந்துட்டு அதை நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நம்ம பேசணும். அதுதான் இந்த கதையோட நோக்கம். நம்ம சேனலில் போகிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த டாப்பிக்கில் கதை பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாப்பிக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்களா இல்லை நல்லா பேசுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.